இந்த கீபோர்ட் சத்தம் மிஸ்டர் ஸ்ரீராமோடைய கீபேட்ல வந்தது. நாங்க ஃபுட்பால் பேசலாம், எங்களுக்கு வேறு கேள்விகள் கிடையாது. என் கூட மிஸ்டர் ஸ்ரீராம், மிஸ்டர் கைலாஷ் அண்ட் நான் சுகன். FBP in season 4, the preview for the 2024-2025 season. இந்த வாரம் இந்த எபிசோட் நீங்க கேட்க போறது ஆஸ்டன் வில்லாவை பற்றி. தொடர்ந்து நான் பேசிட்டேன், எனக்கு அப்புறம் வேற யாராவது பேசுங்க. மிஸ்டர் கைலாஷ் என்ன ஹாயா இறங்கிடணுமா வில்லா பத்தி? சூப்பர், அருமையா பேசிட்டீங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ. இல்லடா என்னது ஹாய் சொல்லணும் பண்றான். இல்லடா ஸ்டார்ட் பண்றோமா இல்ல யோசிக்கிறேன். ஆஸ்டன் வில்லா கோ ஃபார் இட். சோ ஆஸ்டன் வில்லா போன சீசன் வந்து 4th முடிச்சாங்க. அதுவே வந்து க்ளோஸ் ஃபினிஷா இருந்தது, யார் கூட சண்டை போட்டுருந்தாங்க. சோ இந்த சீசன் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? போன சீசன் எப்படி முடிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? Yeah, more season like very very good, great season for them. They are back in Champions League after a long time. So historical club getting back there. And இது பார்த்தனா like squadல there been a lot of changes over the summer. So அது எல்லாமே is very interesting. And Unai Emery is like, you know, he is very very good at European competitions, not Champions League but other European competitions. Like is very 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 well known, highly regarded. So it's going to be a very interesting season. அவங்க ட்ரான்ஸ்ஃபர்ஸை பற்றி நம்ம பேசுறது நிறைய இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தட். ஓகே, பட் ஸ்ரீராம், போன சீசனுடைய குறைகள் ஏதாவது இருக்குதுன்னு நீ பார்க்குறியா? என்ன நினைக்கிற? குறைகள்னு சொன்னா ரொம்ப ஹார்ஷா இருக்கும். பட் எமரி அந்த இது ஜெயிக்காததே எனக்கு ஷாக்கா இருந்தது. லைக் லில் கூட தோத்து, லில்லோ யார் கூட தோத்தாங்க கான்ஃபரன்ஸ் லீக், ஜெயிக்காதது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா லைக் யூரோப்பியன் லைக் அது பேர் என்ன, மேபி யூரோப்பா லீக் வந்தா தான் எமரி வேற மேனேஜரா மாறிடுவாருன்னு தெரியல. பட் ஐ ரியலி எக்ஸ்பெக்டட் தெம் அந்த ஒன் ஆஃப் வெரி லைக் அதுவும் பிஎல்ல பிகாஸ் ஆஃப் ஆர்சனல் லைக் ரொம்ப லைக் மார்க் பண்ண அண்டர்ரேட்டட் மேனேஜர்ஸ் இஸ் ரியலி ரியலி குட். இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் தே அந்த இதுதான் ஹார்ஷா இருக்கணுமே தவிர பிஎல் ஃபினாமினல் சீசன் அவங்களுக்கு. எனக்கு வந்து பெருசா நிட் பிக் பண்ணலாம் எதுவுமே இல்லை. அது வந்து நான் நெக்ஸ்ட் சீசன்ல என்னன்னு அந்த செக்ஷன்ல பேசிக்கிறேன். பட் யா, ஏன்னா 4th முடிக்கிறது இம்ப்ரெசிவ் இது. அதுவும் இப்ப இருக்க போன வருஷம் அவங்க சீசன் எண்டிங்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது வந்து அந்த ஆர்சனல் ஸ்டேட்மெண்ட். ஆர்சனல்ல போட்டு தோச்சு எடுத்துறாங்க அந்த கேம். அவங்க 4-1 இல்ல 2-0 எமிரேட்ஸ் போய் 2-0 அதான் டைட்டில் போன கேம் பேசிக்கலி டைட்டில் கேம். சோ அந்த லைக் யூ நோ தே ஆர் ரியலி ஸ்ட்ராங். ஆனா இப்போ ஒரு பெரிய இது என்னன்னா, அவங்களுக்கு ஃப்ரண்ட்ல அந்த பையன் டயாபி கிளம்பியாச்சு. அண்ட் தென் டக்ளஸ் லூயிஸ் போன வருஷம் உங்களுக்கு 5th பிளேயர்ல எடுத்து கொடுத்ததுலயே வந்து என்னன்னா இப்படி பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து லைக் டிஃபெண்டும் பண்ணி அந்த பிரேக் அவுட் பாசஸ், லைன் கட் பண்ற பாசஸ் அண்ட் பெனால்டிஸ் எடுக்கிறது எல்லாமே டக்ளஸ் லூயிஸ் அவன் போனது. அந்த 2 ப்ரொஃபைல் கொஞ்சம் குரூஷலா இருக்கும்னு நினைக்கிறேன். டயாபி கூட போன வருஷம் கொஞ்சம் லைக் யூ நோ ஹி வாஸ் லைக் லைட்டா ஆடல. பட் டக்ளஸ் லூயிஸ் இஸ் கோனா பி a huge thing for this season. மிஸ். ஆமா, டயாபி வந்து பயங்கர எக்ஸ்ப்ளோசிவா ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஹி லாஸ்ட் ஹிஸ் ஸ்டார்டிங் பொசிஷன் டு யார் அவன் லியான் பெய்லி. ஆமா, அவன் he was like phenomenal. I think double digit assist ன்னு நினைக்கிறேன் போன வருஷம். I think பிளஸ் அது நல்ல 60 million நல்ல செல்லடா. லைக் வாங்கினதோட 10 million ப்ராஃபிட் வித்தின் a year வந்து என்ன சொல்றது, okay, நல்லா they got really like bailed out. ஏன்னா இந்த வருஷம் வந்து கண்டிப்பா he wouldn't have been started. and அவன் சல்காக ஆரம்பிச்சிருந்தானா again another 50 million player சல்காரான்னு சொல்லிட்டு ரொம்ப கிளவரா they just moved him on. and அதுவும் நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணது பெரிய விஷயம். பட் ஒரு பெரிய கன்சர்ன் என்ன இந்த சீசன் பார்த்தோம்னா இல்ல, ஆலிவர் வாட்கின்ஸ் இன்னும் அவங்களோட ப்ரீ சீசன்ல இன்வால்வே ஆகல. அடுத்த மேட்ச் இன்னும் அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறான். ஸோ இப்போ ஜெர்மனி போயிருக்காங்க அண்ட் ஹீஸ் ஜஸ்ட் பேக் ஃப்ரம் இன்டர்நேஷனல் டியூட்டி பிரேக்கு அப்புறம் அதனால ட்ரை பண்ணல. ஸோ அடுத்த வாரம் நேரா வந்து கேம் ஆட போற மாதிரி தெரியுது. ஐ ரியலி ஹோப் he picks up from where he left off. அதுவும் அந்த சொல்லுங்க மிஸ்டர் ஸ்ரீராம். கேமரன் ஆர்ச்சர் சைன் பண்ணிருக்காங்க. அவன் ஸ்டார்ட் பண்ணுவான். he is very good ஷெஃபீல்ட் யுனைட்டட்ல இருந்து. பட் ஆலிவர் வாட்கின்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகணுமே உங்களுக்கு. இந்த கேமரன் ஆர்ச்சர் வெரி குட் பிளேயர் தான். they can easily into it. இந்த வாரம் சொல்றியா? ஃபர்ஸ்ட் கேம் வீக் சொல்றேன். I'm talking about the entire season சொல்றேன். Like you know, Ollie Watkins உனக்கு வேணும் இல்ல? Like you know, like what a player he's been for them போன சீசன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. பட் கைலாஷ் ஏதோ சொல்ல விரும்புறீங்களா? ஏதோ சொல்றீங்க? ப்ராப்ளம் இஸ் அவங்க பேக்கப் பெருசா இல்ல வாலி வாட்கின்ஸ்க்கு. they relied on too much. இப்போ பார்த்தனா கேமரன் ஆர்ச்சர் வந்து அவங்க அகாடமி ப்ராடக்ட் they sold to Sheffield. அவங்க ரெலிகேட் ஆனோனே they brought him back. buyback clause they brought him back again. So you know he's through the system எல்லாம் தெரியும். So pre-season he's been doing really well. So that's டூரன் வேற இருக்கானேடா உங்களுக்கு. அதான் நானே வந்தேன். டூரன் இருக்கான்ல அவன்? இருக்கான் செல்சி கூட லிங்கா இருந்தான். பட்
அதே மாதிரி யாருதான் ஒரு லிங்கா இன்னொரு விங்கர் வேறு பைடன்ஸ்னு அவனை லெஃப்ட் விங் அப் லைக் ஈ மைட் பிளே அவனும் இதே மாதிரி தே சோல்டும் அண்ட் தே பாட்டம் பேக் பை பேக் ஹால் சீரியிலேருந்து தே பாட்டம் பேக். ஸோ யாரு பைடன்ஸ் இஸ் இங்கிலீஷ் விங்கர் 21 year old. கமலாஸ் நம்ம நெக்ஸ்ட் இயர் எங்க ஃபிக்ஸ் பண்ணோம் தானே பேசிட்டு இருக்கோம். ஐ மீன் என்னெல்லாம் இதுன்னு சொல்லிட்டு அந்த இதுல வந்து எனக்கு பெரிய இது நெக்ஸ்ட் இயரே வந்து இப்போ லைக் ஹவு வில் உனா எமரி டூ தான். நீ எமரி ஹிஸ்டாரிக்கலி நீ பார்த்த அப்படின்னா அந்த இந்த மாதிரி லைக் பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் உனக்கு பெருசா உன் மேல எந்த இதுவும் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லை. அண்ட் ஒரு செட் இதோட வந்து அதுதான் எமரியோட ஸ்ட்ரென்த். எல்லாமே எடுத்துக்கோ, ஆர்சனல் மட்டும் இல்ல, செவியா அப்படிதான் லைக் அன்னோன் இது யூரோப்பா லீக். ஆர்சனல் அப்போ ரொம்ப லோ போஸ்ட் வெஞ்சர் இது ஃபர்ஸ்ட் லைக் சுத்தமா எதுவுமே இல்லை. ஹி ரியலி லைக் brought them and then went down. PSG same thing, went well and then like when expectations UCL நோனே அந்த பெரிய லாஸ் அவனுக்கு 6-1. விலாரியல் அதே தான் லைக் ஓகே. ஸோ for the first time I think in the last 2 years இப்போ UCL ஆடவே all more eyes are going to be on them, more expectations like next year top 4 expectation. I have not seen Emery historically handle that expectation well. இன்னொன்னு என்னன்னா அந்த டாக்டிக்ஸ் இருக்குல்ல, ஹை லைன் மிட் பிளாக், ஒன் ஆஃப் த டாக்டிக்ஸ் ஐ பேசிக்லி ஹேட் த மோஸ்ட் பர்சனலி. அது வந்து ஈஸிலி ஃபவுண்ட் அவுட் டாக்டிக். அது இந்த வாட்டி வந்து பிஎல்ல ரூத்லெஸ்ஸா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறாங்கன்றதான். ஹி ஹாஸ் டு ஃபிக்ஸ் டாக்டிக்கலி டு த எக்ஸிஸ்டிங் ஒன் வில் நாட் ஒர்க் திஸ் இயர் அப்படின்றதான் என்னோட இது. இஃப் ஹி ஹாஸ் டு சர்வைவ் ஹி நீட்ஸ் டு சேஞ்ச். சர்வைவ்னா ஐ மீன் நல்ல சீசன் வேணும்னா அதான் என்னோட இது. அதுக்கு தான் இஸ் brought in நம்ம பேசணும் லாஸ்ட் இஸ் brought in ஒனானா அண்ட் ராஸ் பார்க்லி. ராஸ் பார்க்லி பார்த்தோன்னா லூட்டன் லைக் ஹி வாஸ் லைக் த பெஸ்ட் பிளேயர். லைக் பார்த்தோன்னா அவுட் ஆஃப் பிளேயராக இருந்தால் திடீர்னு கேம் பேக் அண்ட் ஹேட் ஒன் ஆஃப் த கிரேட் சீசன்ஸ். அண்ட் ஒனானோவுமே பார்த்தோன்னா இட்ஸ் வெரி பால் வின்னர், இட்ஸ் லைக் ஹை எனர்ஜி. ஸோ யூ கேன் பால் வின்னர் அண்ட் டுவெல்ஸ் வேறு. அண்ட் பீப்புள் சொல்கிறாங்க இஸ் மோர் டு அட்டாக்கிங் கேம் கூட இருக்குது. ஐ திங்க் உனாய் கேன் டிஸ்கவர் தட். ஸோ இட் குட் பி அ பாக்ஸ் த்ரெட். ஒனானா. ஸோ ஒன்னே ஒன்று என்ன சொல்ல விரும்புறேன்னா, பார்க்லி வந்து ஸ்மார்ட்டா சைன் பண்ணாங்க. சீசன் முடிஞ்ச உடனே தே அனௌன்ஸ் ஓகே இந்த மாதிரி சொல்லிட்டு இட்ஸ் இஸ் வெரி வைஸ். பட் கோ ஹெட் கைலாஷ் கண்டினியூ. ஸோ பார்க்லி அண்ட் ஸோ டூ பேசிக்லி வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் வச்சு அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் போத் ஆஃப் தம் மைட் ஸ்டார்ட் வித் டீலிமெண்ட்ஸ் ஆர் ஹூவர். ஸோ அந்த ப்ரொஃபைல் காம்பினேஷன் இஸ் பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ தட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். தட் வில் பி த வே ஃபார்வர்ட். Okay, yeah. Sriram, நீங்க நினைக்கிறீங்க strongest midfield depth in the league easily, like or second most ன்னு சொல்லலாம். like stacked up midfield, like easily என்ன சொல்றது, different tactics ஆடுற மாதிரி. அந்த டக்ளஸ் லூயிஸ் போனாலுமே 2 சைனிங், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, 2 சைனிங். நம்ம பியூஎன்டிஆர்லாம் போன வருஷம் ஆடல. like he had injury. with him coming back I think கேப்டன் மெக்கின் வேற இருக்கான் அவங்களுக்கு ஆடுறதுக்கு மிட்ஃபீல்ட்ல. one of the stacked midfield like ever in the league-லயே நான் சொல்லுவேன். Onana has the potential to be the signing of the season என்னை பொறுத்த வரைக்கும். like it's a very shrewd business. He's amazing for he's been amazing for இவங்க defensive midfield marketல நல்ல சைனிங், early signing அவங்களுக்கு. but so yeah, வேற என்ன அவங்களுக்கு like how is the defense looking? டிஃபென்ஸ் பார்த்தா பவுட்டாரஸ் லைக் அவனை திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இஸ் கோனா பி த ஸ்ட்ராங் ஹோல்ட். பட் மிட்ஃபீல்டில் இன்னொன்று பார்த்தோன்னா தே சைன்ட் another player from Juventus, என்சோ பரேன்கானு. ஸோ அவன் இஸ் ஆல்சோ வெரி ப்ராமிசிங். அவனை யூவென்டஸ்லேருந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 23 year old. ஸோ லைக் டெப்த்து சொன்ன மாதிரி இன்சேனாக இருக்குது. உருகுவே பிளேயர் தான் சொல்கிறேன், இன்சேன் டெப்த். அண்ட் ஐ திங்க் அந்த சைனிங்ஸ்ல இயன் மாட்சனுமே அதுவும் ஒரு ஸ்கேம் கேட்டகரி சைனிங் ஆகிருக்கலாம்ன்றது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. பட் லைக் திடீர்னு அவுட் ஆஃப் நோவர் 40 million வாங்கினதுலாம் என்னது இது அப்படிதான் இருந்துச்சு. பட் யா, ஸோ ஐ திங்க் அவனும் லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு மிட்ஃபீல்ட், ஐ மீன் சாரி லெஃப்ட் பேக்ல. ஸோ அது வந்து மாட்சன் வில் பி a very good signing for them. ஆனா அவங்களுக்கு அலெக்ஸ் மோரினோ நல்லா தான் ஆடினா லெஃப்ட் சைடுல. ஆனா ஃபுல் கேம் ஸ்டார்ட் பண்ணல. லைக் ஹி வாஸ் நாட் ஸ்டார்டட். ஆமா ஃபுல்லா. சோ அவங்களுக்கு இப்ப லெஃப்ட்ல 2 பேர் தான் இருக்காங்களா? இப்ப இங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஐ தாட் யூ ஸ்டார்ட் அப் லூகாஸ் இஸ் லைக் வெர்சடைல் ஃபுல் பேக்கா இல்ல லெஃப்ட் மட்டும் தான் ஆடுவானா? இல்ல லெஃப்ட் மட்டும் தான். பட் அகைன் அவனுமே லைக் பயங்கர அட்டாக்கிங் எல்லாம் கிடையாது. மோர் டிஃபென்சிவ் அண்ட் லைக் ஒரு நல்ல வொர்க்கஹாலிக் பிளேயர் தான். லைக் நல்லா he might also leave. லிங்க்ஸ் போயிட்டு இருக்கு ஃபெனர்பாச்சே டர்க்கி எங்க போற மாதிரி. டிஃபென்ஸ் பார்த்தனா டைரோன் மிங்ஸ் might be back this season. he had an ACL, so last season full I was out, so he will be back in the fold. so அவனுமே ஒரு big is like
அவனுமே பிக். அண்ட் கான்ஸா பார்த்தோன்னா ஈவெண்ட் த யூரோ, ஸோ லாஸ்ட் சீசன் வாஸ் வெரி வெரி சாலிட். டியோகோ கார்லாஸ் கூட. ஸோ அவங்க டிஃபென்ஸ் சென்டர் பேக்ஸ்மே தே ஹேவ் லாட் ஆஃப் டெப்த் கமிங் இன். ஸோ தே ஆர் வெரி வெல் செட். அந்த பக்கமும் வந்து அவங்களுக்கு ரைட்ல யார் இருக்கா? ரைட் பேக் மேட்டி கேஷ். கான்ஸா கேன் ப்ளே ரைட் பேக். நான் போன வருஷம் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல அதை பத்தி, கான்ஸா பத்தி. பட் யா ஸ்டாக்டு டீம். லைக் பேசிக்கலி வாட்கின்ஸ் அந்த இவன் எப்படி ஆர்ச்சர் செட் ஆகும்ன்றதான் क्वेश्चनே தவிர ஆல் ரவுண்ட் ஸ்டாக்டு டீம். சோ தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ரியலி ஹை அவங்களுக்கு. சோ பெய்லி இருக்காங்க. அப்போ லெஃப்ட்ல விங்ல யார் இருக்காங்க? ஆட மாட்டாங்களா அவங்க? மெக்கின் ஆடுவாங்க லெஃப்ட்ல. மிட்ஃபீல்ட் பிளாக் பண்ணுவாங்க. ஆலி வாட்கின்ஸ் will usually pull down to the left type player அவன். சோ உனக்கு சென்டர்ல கரெக்ட். யா வெரி வெரி some team to look forward to அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் அகைன் நீ சொன்ன மாதிரி உனாய் எமரி அதுதான் உனக்கு வந்து லைக் இட்ஸ் கோனா பி பைனரி கூட அவங்களுக்கு. பட் சீசன் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம வந்து இதை பத்தி ஆஸ்டன் வில்லாக்கும் குயிக்கா பேசிடுவோம். என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் ஸ்ரீராம்? பேட் சீசன் இல்ல, குட் சீசன். பட் எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. 7th in the league minimum. 7th in the league. ஓகே கைலோ, எனக்கு இந்த குரூப் ஃபார்மேட் மாற்றனால ஐம் நாட் ஷுர். இப்போ சாம்பியன் லீக்ல நீ 4th இந்த குரூப்ல லெஸ் முடிச்சு திருப்பி யூரோப்பா லீக்குள்ள போக முடியுமா? நோ அதனால தான் யூரோப்பா லீக் போக முடியாது. யூரோப்பா லீக்ல லோக்கல்ல போகணும். பட் I think out of top 4. I don't think they'll finish top 4. 5th. சரி அதான் நான் 5. பட் நீ சொல்லு. 5th. ஓகே நானும் 5 தான் சொல்றேன். பட் ஐ திங்க் இயன் மேட்சன் இஸ் கோனா ஹேவ் a really good season இந்த வருஷம் நினைக்கிறேன் நான். யா ஏன் பிளேயர் எல்லாரும் ஜிங்ஸ் பண்றீங்க எனக்கு புரியல. சாலா ஒரு ஜிங்ஸ் பண்ணா மேட்சன் அதெல்லாம் வந்து பண்ணிட்டீங்க. இப்ப ஜிங்ஸ் பண்ணனுமே என்ன பண்றது? இன்று மட்டும் இல்லை என்றுமே ஃபுட்பால் பேசலாம். ஜிங்ஸ் பண்றோம் என்று பண்ண மாட்டோம். மனசார நினைக்கிறது தான் சொல்லுவோம். அது ஜிங்ஸா மாறிடுது. மாட்சன் கூட வந்து சாலா ஜிங்ஸ் பண்றோமா? டாப் ஸ்கோரர் என்ன பத்தியா? குடுத்துரு. ஜிங்ஸ் ஆமா ஜிங்ஸ் டா போறேன் எங்களுக்கு குடுத்துரு. நான் தரேன் உனக்கு. யார் சொல்லு. பட் எனிவேஸ் திஸ் இஸ் ஃபுட்பால் பேசலாம். தொடர்ந்து கேளுங்க. இந்த மாதிரி ஃபன் கான்வர்சேஷன்ஸ் வேணும்னா அடுத்த எபிசோட் எப்போ வரும் உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க வந்து ஸ்பாட்டிஃபைல அந்த பெல் ஐகான் அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து வர நோட்டிஃபிகேஷன் வந்துரும். அது வேற உங்களோட விடைபெறுவது நான் சுகன், என் கூட ஸ்ரீராமன், என் கூட கைலாஷ். SSK. Bye bye.